ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஃபைனஸ்ட் நாள்னா ஆகஸ்டுடைய 27ஆம் தேதியை சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு கரெக்டாக ஆவணியுடைய 10ஆம் நாள் கிழமை வியாழக்கிழமை. நிறைஞ்ச இந்த வியாழக்கிழமை கரெக்டாக அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி அவிட்ட நட்சத்திரத்தில் வருது. ஆவணியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருவது ரொம்ப விசேஷம். அதுவும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குரு பௌர்ணமியில் கிரகங்களிடையே சேர்க்கை ஏற்பட்டு யோகங்கள் உருவாகுது. அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து பௌர்ணமியிலிருந்து மாறுது. அதில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் என்ன யோகம் உருவாகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன யோகம் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் தான் பௌர்ணமியானது வருது. ஸோ சிம்மத்தில் சூரியன் வரக்கூடிய வேளையில் கேதுவும் அங்கே இருக்கிறாரு. கேதுவோடு தான் சூரியன் இணைகிறாரு. ஸோ சூரியன் இணைந்த கொஞ்ச நாள்லேயே புதனும் சிம்ம ராசியில் நுழைகிறாரு. அப்போ சிம்ம ராசியில் சூரியன், கேது, புதன் இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதுனால திரிகிருக யோகங்கிறது ஒன்று உருவாகுது. இதனால தான் 12 ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டம் தேடி இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய காலம் அமையும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. அதில் தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடத்தின்படி சாதாரண ஒரு கிரகங்களுடைய பயிற்சியே அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும். சில டைம் கிரகங்களுடைய சேர்க்கையோ இதை விட அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் தான் சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேது, சூரியன், புதன் இவங்க 3 பேருமே இணைந்து கரெக்டாக திரிகிருக யோகத்தை உருவாக்குறாங்க. இந்த யோகம் சில ராசிக்காரங்களுக்கு அறிவு, பேச்சுத்திறன், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொழில், வணிகம், நிதி விவகாரம் இதிலெல்லாம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த கிரக சேர்க்கைகளால் வரும், நன்மை அதிகமாக அடைய போகிறீங்களா இல்லை தீமை அதிகமாக அடைய போகிறீங்களா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க விரிவாக உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பணம் மற்றும் உங்களுடைய அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் போட்டித் தேர்வுகள் சேமிக்கிறதுலாம் வெற்றிங்கிறது உங்களுக்கு அதிகம் பெறுவீங்க. அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை பெற்று வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய நேர்காணல்களும் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றிங்கிறது உங்களுக்கு வரும். அது வேலைன்னு மட்டும் கிடையாது, தொழிலில் கூட நீங்கள் என்ன ஒரு புதிய முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்கும். ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறு இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பொதுவாக உங்களுக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் டீப்பாகவும் உங்களுக்கு பலன்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் புண்ணியத்தை சேர்க்க கன்னி ராசிக்காரங்க பர்டிகுலராக செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணி பயன்பெறுங்க. சரி, வாங்க பார்க்கலாம். பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமியானது திகழ்கிறது. இப்பேற்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் கன்னி ராசிக்காரங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதோடு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாடுகள் செய்யலாம்.
இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயண வழிபாடு, இந்த மாதிரி பலவிதமான தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்ததாக பௌர்ணமி இருக்குது. ஸோ பௌர்ணமியில் என்ன வழிபாடு வேணாலும் உங்கள் ராசிக்காரங்க செய்யலாம். மெயினாக சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் நான் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா கர்ம வினைகள் நீங்கி உங்கள் கன்னி ராசிக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அந்த பரிகாரம் என்ன, அந்த பரிகாரம் எப்படி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும். இந்த டைம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதி இருக்குது. மறுநாள் வெள்ளிக்கிழமையும் இருக்குது. ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதனால் இந்த பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்குது. பொதுவாக பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை பார்த்து எந்த வழிபாடுகளை பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் இருக்குது. அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய பாவ கணக்க கர்ம வினைகளை குறைப்பதற்கு கன்னி ராசிக்காரங்க பரிகாரத்தை நிலவு வந்ததுக்கு பின்னாடி தான் செய்ய வேண்டும். பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு இந்த வழிபாட்டை செய்யுங்க. மாலை 6 மணிக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம் சொல்லி வழிபாடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோடு பரிகாரத்தை செய்யுங்க. பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை தேவை. வெத்தலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரச இலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலை தேவை. இந்த இலையை சுத்தம் செய்து விட்டு பூஜையில் வைங்க. இந்த இலைக்கு மேலே கட்டி வெள்ளத்தை வைங்க. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த மாதிரி வைத்ததுக்கு பின்னாடி இலையோடு வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி சந்திரன்கிட்ட காமிச்சு நெய்வேத்தியமாக அவருக்கு கொடுத்து ஓம் சந்திர மௌலிஷ்ராய நமக என்னும் மந்திரத்தை 3 முறை கூறுங்க. பிறகு திரும்பவும் பூஜைக்கு வந்து அந்த வெள்ளத்தை அப்படியே வைங்க. விளக்கு எரியிற வரைக்கும் அந்த வெள்ளம் அப்படியே பூஜையில் இருக்கட்டும். விளக்கு அணைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைத்திருங்க. இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் பொழுது அந்த இலையை எடுத்து ஓரமாகவும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ள நிலைவாசல் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்கு எறும்புகள் நம்ம வீடு தேடி வரும். வெள்ளத்தையும் சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்கள் தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டாகும். ஆக்சுவலி தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்ல. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது அன்னதானம். அந்த வகையில் ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்க. இந்த பரிகாரத்தை அதனால் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பரிகாரத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பலன்களை டீப்பாக பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் இருக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமியில் பணம் தொடர்பான திட்டமிடலுக்கு ஏற்ற காலமாக அமைய இருக்குது. அதோடு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடிந்தால் சேமிப்புங்கிறது கணிசமாக அதிகரிக்கும். அதனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. ஸோ தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கும். வேலையில் கூட உங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் தொடர்பான வாய்ப்பு உருவாகலாம். அதோடு தொழிலில் இருப்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து மீண்டும் ஆர்டர்கள் கிடைக்கலாம். அது கிடைத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல லாபம்தான். அப்புறம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விரைவில் சரியாகிவிடும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணம் தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் அனைத்தையும் சரிபார்ப்பது முக்கியம். சரிபார்க்காமல் எதையும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். அதனால் சரிபார்க்காமல் எதையும் பண்ணாதீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு டீப்பாக பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலன்கள் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.